சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் சசிகலா மற்றும் இளவரசி ஆகியோருக்கு சிறையில் விஐபிகளுக்கான சலுகை வழங்கப்பட்டது உயர்மட்ட குழு ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, அவரது உறவினர் இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு விதிமுறைகளை மீறி சலுகைகள் அளிக்கப்பட்டதாக டிஐஜி ரூபா புகார் கூறியிருந்தார். ஆனால் அதை சிறைத்துறை உயர் அதிகாரிகள் மறுத்திருந்தனர். அது தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வினய்குமார் தலைமையிலான உயர்மட்ட குழு சிறையில் ஆய்வு மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை கடந்த நவம்பரில் அரசிடம் சமர்ப்பித்தது. அதை ஏற்று லஞ்ச ஒழிப்பு துறைக்கு விசாரணைக்கு உத்தரவிட்ட போதும் அந்த அறிக்கை குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் அந்த அறிக்கை விவரங்கள் தற்போது கசிந்துள்ளன. அதில் சசிகலாவுக்கும் இளவரசிக்கும் சிறையில் விதிகளை மீறி 5 அறைகள் ஒதுக்கப்பட்டிருந்ததாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அச்சிறை வளாகத்தில் உள்ள 28 அறைகளில் 100 பெண்கள் இருந்தனர். அறைக்கு 4 பேர் வீதம் தங்க வைப்பதற்கு பதிலாக சசிகலாவுக்கு 5 அறைகள் ஒதுக்கியது போக மீதமிருந்த 20 அறைகளில் 98 பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பூனைகள் நுழையா வகையில் 5 அறைகளுக்கு திரைச்சீலைகள் போடப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. குக்கர் மற்றும் சமையலுக்கு தேவையான பொருட்கள் இருந்ததாக டிஐஜி ரூபா புகைப்பட ஆதாரம் தந்திருந்த நிலையில் உயர்மட்ட குழு அங்கு 2017 ஆகஸ்டில் சென்றபோது அவை மாயமாகி இருந்ததாகவும் சிறை அலமாரியை துளாவிய போது சமையல் மஞ்சள் தூள் காணப்பட்டது. அது அங்கு சமையல் நடந்ததை உறுதி செய்ததாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சசிகலா சொந்த உடைகள் அணிய அனுமதிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டிய அக்குழு பல்வேறு கடுமையான விதிமீறல்கள் நடந்திருப்பதாக அறிக்கை அளித்துள்ளது. இந்த அத்துமீறல்கள் சிறை விதிமுறை மீறல்களாக கருதப்படும் என்றும் லஞ்ச வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கும் என்றும் கர்நாடக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பத்திரப்பதிவு அலுவலகங்களில் 20,000 ரூபாய்க்கும் அதிகமாக ரொக்க பரிவர்த்தனை செய்தவர்களின் பட்டியலை வருமான வரித்துறை தயாரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் இத்தகைய பரிவர்த்தனையில் ஈடுபட்ட பல லட்சம் பேருக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்ப முடிவெடுத்துள்ளது. பத்திரப்பதிவு அலுவலக பரிவர்த்தனைகள் மீதான கண்காணிப்பை மேலும் தீவிரப்படுத்த வருமான வரித்துறை முடிவெடுத்துள்ளது. கருப்பு பணத்தின் மூலம் அசையா சொத்துக்களை வாங்கி குவிப்பதை தடுக்கும் வகையில் கடந்த 2015ஆம் ஆண்டில் மத்திய நேரடி வரி வாரிய சட்டம் வகுத்துள்ளது. அதன்படி ரியல் எஸ்டேட் தொடர்பான பரிவர்த்தனைகளில் 20,000 ரூபாய்க்கு அதிகமாக ரொக்க பண பரிமாற்றம் செய்தால் அவற்றை ஆர்டிஜிஎஸ் அல்லது ஆன்லைன் மூலமாகவே செலுத்த வேண்டும் அல்லது அக்கவுண்ட் பேயி காசோலையாக செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தை பல மாநிலங்களில் தீவிரமாக அமல்படுத்தாமல் இருந்து வந்த வருமான வரித்துறை தற்போது அதை கையில் எடுத்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டில் இருந்து பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நடைபெற்ற ரொக்க பரிவர்த்தனை விவரங்களை வருமான வரித்துறை தோண்டத் தொடங்கியுள்ளது. 20,000 ரூபாய்க்கு அதிகமாக ரொக்கம் செலுத்தியவர்களுக்கு விரைவில் நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ளது. டெல்லியில் முதல் கட்டமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. நாட்டின் மற்ற பகுதிகளிலும் இந்த அதிரடி விரைவில் தொடங்கும் என்றும் சொத்து வாங்க பணம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியும் எழுப்பப்படும் என்றும் வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர்.